ஓம் சாய்ராம். சாய் பாபாவின் அத்தியாயம் 7. சாய்பாபா எல்லாவித யோக பயிற்சிகளையும் அறிந்திருந்தார். அவர் தவ்ஜீத், அதாவது 22 அடி நீளமும் 3 அங்குல அகலமும் உள்ள நனைக்கப்பட்ட ஒரு லினன் துண்டினால் வயிறு சுத்தம் செய்தல், கந்த யோகம், அதாவது உடல் உறுப்புகளை தனியாக கலற்றி பின் சேர்த்தல், சமாதி உள்ளிட்ட 6 முறைகளிலும் கைதேர்ந்தவராக இருந்தார். அவரை ஒரு ஹிந்து என்று நீங்கள் கருதுவீர்களானால் ஒரு யவனரை போன்று தோற்றமளித்தார். நீங்கள் அவரை ஒரு யவனர் என்று கருதுவீர்களானால் ஒரு சமயாசாரமுள்ள ஹிந்துவாக தோற்றமளித்தார். அவர் ஒரு இந்துவா முகமதியரா என்று ஒருவரும் திட்டமாக அறிந்திருக்கவில்லை. இந்துக்களின் விழாவான ராம நவமியை உரிய சகல மரியாதைகளுடன் கொண்டாடி அதே நேரத்தில் முகமதியர்களின் சந்தனக்கூடு ஊர்வலத்தையும் அனுமதித்தார். திருவிழாக்களில் குத்துச்சண்டையை ஊக்குவித்து வெற்றி பெற்றோருக்கு பரிசுகள் வழங்கினார். கோகுலாஷ்டமி வந்தபோது கோபால் காலா திருவிழாவை, அதாவது கிருஷ்ணர் மேனியை கருமை நிறமாக்கும் வைபவம், அந்த விழாவை உரிய முறைப்படி செய்தார். இந்த திருவிழாவின் போது முகமதியர்களை தங்கள் தொழுகையை, அதாவது நமாஸ், தமது மசூதியில் செய்ய அனுமதித்தார். ஒரு முறை மொஹரம் திருவிழாவின் போது சில இஸ்லாமியர்கள் மசூதியில் ஒரு தாசியா அல்லது தாபூத், அதாவது முஸ்லிம் ஞானியரின் பாடை உருவகம் செய்யவும் அதை சில நாட்கள் மசூதியில் வைத்திருந்து கிராமத்தின் வழியாக ஊர்வலமாக எடுத்து சென்று புதைக்கவும் தீர்மானித்தனர். 4 நாட்களுக்கு தாபூதத்தை மசூதியில் வைக்க சாய்பாபா சம்மதித்தார். 5வது நாள் சிறிதளவும் தமது செயலுக்காக வருந்தும் தன்மையின்றி மசூதியில் இருந்து அதை அப்புறப்படுத்தினார். நீங்கள் அவரை ஒரு இஸ்லாமியர் என்று கூறுவீர்களானால் இந்து மத வழக்கப்படி காது குத்தப்பட்டிருந்தார். நீங்கள் அவரை இந்து என்று கருதுவீர்களானால் அவர் சுன்னத் கல்யாணம் செய்கிற வழக்கத்தை ஆதரித்தார். ஆனால் பாபாவை நெருங்கிய நானா சாஹேப் சந்தர்கர் கருத்துப்படி பாபாவுக்கே சுன்னத் செய்யப்படவில்லை. பிவி தேவ் எழுதிய பாபா ஹிந்து கி யவன் என்ற கட்டுரையை சாயிலீலா சஞ்சிகையில் பக்கம் 562 பார்க்கலாம். நீங்கள் அவரை ஹிந்து என்று அழைத்தால் எப்போதும் மசூதியில் வாழ்ந்தார். முகமதியர் என்றால் துணி என்னும் அகண்ட நெருப்பை அவர் எப்போதும் மசூதியில் வைத்திருந்தார். முகமதிய மதத்துக்கு விரோதமான பின்வரும் 3 பழக்கங்களையும் கொண்டிருந்தார். அதாவது திருகையின் அரைப்பது, சங்கு ஊதுவது, மணி அடிப்பது, தீயில் ஆகுதி செய்தல், பஜனை, தண்ணீரால் சாய்பாபாவின் பாதத்தை அர்க்கிய வழிபாடு செய்தல் முதலின எப்போதும் அங்கு அனுமதிக்கப்பட்டன. நீங்கள் அவரை இஸ்லாமியர் என்று நினைத்தால் பிராமண சிரேடர்களும் அக்னிஹோத்திரிகளும் தங்கள் வைதிக சம்பிரதாயத்தை விட்டுவிட்டு அவர் பாதங்களில் சாஷ்டாண்டமாக வீழ்ந்து பணிந்தனர். அவரது தேசம் முதலியவற்றை பற்றி விசாரிக்க போனவர்கள் அவரது தரிசனத்தால் கவரப்பட்டு திகைத்து வாயெடுத்து ஊமையானார்கள். எனவே அவர் ஒரு இஸ்லாமியரா இந்துவா என்பது ஒருவராலும் நிச்சயமாக தீர்மானிக்க இயலாததாய் இருந்தது. இது அதிசயமல்ல. அகங்காரத்தையும் உடல் உணர்வையும் ஒழிப்பதன் மூலம் பரமாத்மாவிடம் தன்னை முழுவதும் அர்ப்பணித்து சரணாகதி அடைந்து அவருடன் ஒன்றிணைபவனுக்கு ஜாதி, தேசம் என்னும் கேள்விகள் குறித்து கருத்து கொள்வதற்கு ஏதுமே இல்லை. சாய்பாபாவை போன்ற அத்தகைய ஒரு ஜாதிகளுக்குள்ளேயும் ஜந்திகளுக்குள்ளேயும் எந்தவித வேறுபாட்டையும் காணவில்லை. பக்ரிகளுடன் மாமிசமும் மீனும் அவர் உண்டார். நாய்கள் அவைகளின் வாயால் அந்த உணவை தீண்டிய போதும் அவர் அருவருப்பு காட்டவில்லை. சாய்பாபா அத்தகைய தனி சிறப்பு வாய்ந்த வியத்தகு அவதாரமாவார். முன்னர் செய்த நல் வினைகளின் காரணமாகவே நான் அவர் பாதத்தடியில் உட்கார்வதற்கும் அவருடைய ஆசீர்வதிக்கப்பட்ட நட்பை மகிழ்ந்து அனுபவிப்பதற்கும் நல்ல அதிர்ஷ்டத்தை பெற்றேன். அதிலிருந்து நான் பெற்ற மகிழ்ச்சியும் ஆனந்தமும்
தன் நிகர் இல்லாதது, தன் நிகரே இல்லாதது. உண்மையில் சாய்பாபா பரிபூர்ண ஆனந்தமும் உணர்வும் ஆவார். அவரின் உயர்வையும் தனித்தன்மை சிறப்பையும் போதுமான அளவிற்கு நான் விளக்க இயலாது. அவரின் பாதார விந்தங்களில் ஆனந்தத்தை நுகர்பவன். அவருடையதென ஆத்மாவிலேயே ஸ்தாபிக்கப்படுகிறார். முக்தியில் ஆர்வமுள்ள பல சன்னியாசிகள், சாதகர்கள் மற்றும் எல்லாவித மக்களும் சாய்பாபாவிடம் வந்தனர். எப்போதும் அவர் நடந்தார், பேசினார், அவர்களுடன் சேர்ந்து சிரித்தார். எப்போதும் தம் நாவினால் அல்லாஹ் மாலிக், அதாவது இறைவனே எஜமானர் என மொழிந்தார். அவர் விவாதத்தையோ கலகத்தையோ விரும்பவில்லை. பாபா சில நேரங்களில் கடுமையாக இருப்பினும் எப்போதும் அமைதியாகவும் கட்டுப்பாட்டுடனும் இருந்தார். எப்போதும் முழு வேதாந்தத்தையும் போதித்தார். கடைசி வரை பாபா யாரு என்பது ஒருவருக்கும் தெரியாது. அரசர்களும் ஏழைகளும் அவர் முன் சமமாக நடத்தப்பட்டனர். அவர்களுடைய ஆழ்ந்த ரகசியங்களையும் அவர் அறிவார். அதை அவர் மொழிகளால் வெளியிட்ட போது அனைவரும் வியந்தனர். சர்வ ஞானங்களின் கருவூலம் அவரே, எனினும் அறியாதவர்கள் நடித்தார். புகழை அவர் விரும்பவில்லை. இவைகளே சாய்பாபாவின் குண அதிசயங்கள். அவர் மானிட உருவத்திலும் இருப்பினும் அவரின் செய்கைகள் அவரது கடவுள் தன்மையை எடுத்து காட்டியது. அனைவரும் அவரை ஷீரடியில் இருக்கும் பரமாத்மா என்றே நம்பினர். சாய்பாபாவின் குணாதிசயங்கள் பாபாவின் அற்புதங்களை விளக்க தெரியாத அறிவிலி நான். ஷீரடியில் உள்ள ஏறக்குறைய எல்லா கோவில்களையும் அவர் பழுதுபார்க்க செய்தார். சனி, கணபதி, சங்கரர், சரஸ்வதி, கிராம தேவதை, மாருதி முதலிய எல்லா கோவில்களையும் தாத்தியா பாடில் மூலமாக ஒழுங்குபடுத்த செய்தார். அவருடைய தர்மமும் குறிப்பிடும்படியானது. தட்சிணை என்ற பெயரில் அவர் வழக்கமாக வாங்கி வந்த பணமும் தாராளமாக பகிர்ந்து அளிக்கப்பட்டது. ரூபாய் 20 சிலருக்கும், ரூபாய் 15 அல்லது ரூபாய் 50 மற்றவர்களுக்கும் தினந்தோறும் அளிக்கப்பட்டது. அந்த காலகட்டத்தில் இது பெரும் தொகை. இது தூய தர்ம பணம் என்றும் அதை உபயோகமாக பயன்படுத்தவும் பாபா விரும்பினார். பாபாவின் தரிசனத்தை பெற்றதால் மக்கள் மிக பெரும் அளவில் பயனடைந்தார்கள். சிலர் ஆரோக்கியமும் நலமும் பெற்றனர். கொடியவர்கள் நல்லவராக திருந்தினார்கள். சில சந்தர்ப்பத்தில் குஷ்டம் குணமாக்கப்பட்டது. பலர் தங்களின் மனோபிஷ்டங்களில் பூர்த்தி எய்தினர். குருடர்கள் தமது கண்களில் எவ்வித மருந்தோ சாரோ விடப்படாமல் பார்வையை அடைந்தார்கள். சில முடவர்கள் கால்களை அடைந்தார்கள். அவரின் அசாதாரண பெருந்தன்மைக்கு ஒரு எல்லையை ஒருவராலும் காண இயலாது. அவரது புகழ் நெடுந்தூரம் பரவி எல்லா திசைகளிலிருந்தும் யாத்திரிகள் ஷிரடியை நோக்கி திரண்டனர். பாபா எப்போதும் துணி அருகிலேயே அமர்ந்திருப்பார். அங்கு தம்மை ஆசுவாசப்படுத்திக் கொண்டார். எப்போதும் தம்மை தியானத்தில் ஆழ்த்திக் கொண்டே அமர்ந்திருந்தார். சில சமயங்கள் குளித்தும் மற்ற நேரங்களில் குளிக்காமலும் இருந்தார். தமது தலையில் ஒரு வெள்ளை தர்பனும், இடுப்பில் சுத்தமான வேஷ்டியும், தமது உடம்பில் ஒரு சட்டையும் அணிவது வழக்கம். ஆரம்பத்தில் இதுவே அவரது உடையாகும். அவர் கிராமத்தில் முதலில் வைத்தியம் செய்தார். நோயாளிகளை கவனித்து மருந்தும் கொடுத்தார். பாபா எப்போதும் வெற்றி பெற்று ஹஹீமை, அதாவது வைத்தியரை போன்று புகழடைந்தார். ஒரு வினோதமான விஷயத்தை இங்கு கூறலாம். ஓர் அடியவரது கண்கள் சிவந்தும் வீங்கியும் இருந்தது. ஷீரடியில் ஒரு வைத்தியரும் கிடைக்கவில்லை. மற்ற அடியவர்கள் அவரை பாபாவிடம் அழைத்து சென்றனர். அதை போன்ற வியாதிக்கு மற்ற டாக்டர்கள் களிம்பு, அஞ்சனம், பசும்பால், கற்பூராதி மருந்துகள் முதலியவனை உபயோகித்தனர். ஆனால் பாபாவின் சிகிச்சையோ முற்றிலும் தனித்தன்மை வாய்ந்தது. சிறிது பிப்பாவை, அதாவது சலவை செய்பவர் குறியிடும் செங்கோட்டை காயின் பசை கைகளால் 2 உருண்டை செய்து நோயாளியின் ஒவ்வொரு கண்களிலும் அந்த உருண்டையை திணித்துவிட்டு துணியாய் கண்களை சுற்றி கட்டுப்போட்டு விட்டார். மறுநாள் கட்டு அவிழ்க்கப்பட்டு தண்ணீரால் சுத்தப்படுத்தப்பட்டது.
எரிச்சல் மறைந்து கண்மணி வெண்மையாய் சுத்தமாகிவிட்டது. கண்கள் நுண்ணிய உறுப்பான போதும் செங்கொட்டை பசை அவற்றுக்கு எந்தவித தீங்கையும் அளிக்கவில்லை. இந்த மாதிரி பல வியாதிகளை குறிப்பிடலாம். ஆனால் இந்த நிகழ்ச்சியே குறிப்பில் உள்ளது. இவ்வாறு பல மருத்துவங்கள் அவர் செய்திருக்கிறார். அதில் குறிப்பில் உள்ள மருத்துவம் இந்த மருத்துவம். பாபா யோக பயிற்சியிலும் சிறந்து விளங்கினார். அதையும் காணலாம். பாபா யோகத்தின் எல்லா பயிற்சி முறைகளையும் அறிவார். அவைகளில் இரண்டை இங்கு குறிப்பிடுவோம். தௌதி அல்லது சுத்த விருத்தி. 1. ஒவ்வொரு 3வது நாளும் பாபா மசூதியிலிருந்து நெடுந்தொலைவில் உள்ள ஆலமரத்துக்கு அருகில் இருக்கும் கிணற்றுக்கு சென்று தமது வாயை கழுவி குளிப்பார். ஒரு சந்தர்ப்பத்தில் தமது குடல், கொம்பி முதலியவற்றை அவர் வாந்தி எடுத்து அவைகளின் உட்புறத்தையும் வெளிப்புறத்தையும் சுத்தம் செய்து பக்கத்திலுள்ள நாவல் மரத்தில் உலர்வதற்காக வைத்து கவனிக்கப்பட்டது. இதை பார்த்தவர்கள் சீரடியில் உள்ளனர். அவர்கள் இந்த உண்மையை சோதனை செய்து பார்த்து விட்டனர். 3 அங்குல அகலமும் 22 அடி நீளமும் உள்ள நனைக்கப்பட்ட லினன் துணியால் தகுதி செய்யப்படுகிறது. இது தொண்டைக்குள் விழுங்கப்பட்டு ஏறக்குறைய அரை மணி நேரத்துக்கு வயிற்றுக்குள்ளேயே கிரியைகள் நடத்த வைத்திருக்கப்பட்டு பிறகு வெளியே எடுக்கப்படுவதே சாதாரண தகுதியாகும். ஆனால் பாபாவின் தகுதியோ மிகவும் தனி சிறப்பானதும் அசாதாரணமாகவும் இருந்தது. இது 1. 2வது யோக பயிற்சி கண்ட யோகம். பாபா தமது உடம்பில் இருந்த வெவ்வேறு உறுப்புகளை பித்தெடுத்து மசூதியில் அவற்றை பல இடங்களில் தனியாக வைத்திருந்தார். ஒருமுறை ஒரு பெருந்தகை மசூதிக்கு சென்று பாபாவின் உடல் உறுப்புகள் தனித்தனியாக மசூதியின் பல இடங்களிலும் கிடப்பதை கண்டார். அவர் மிகவும் பீதியடைந்து முதலில் கிராம அதிகாரிகளிடம் சென்று பாபா கண்டதுண்டமாக வெட்டப்பட்டு கொலை செய்யப்பட்டதை அறிவிக்க எண்ணினார். அவரே முதல் தகவல் தந்தவராகி விடுவாராலும் அந்த விஷயத்தை பற்றி சிறிது அறிந்திருந்ததாலும் அவர் மீது பொறுப்பு சுமத்தப்பட்டுவிடும் என எண்ணி யாரிடம் எதுவும் கூறாமல் இருந்து விட்டார். ஆனால் மசூதிக்குள் சென்றபோது பாபா தேக ஆரோக்கியத்துடன் திடகாத்திரமாக முன்போலவே இருப்பதைக் கண்டு மிகவும் அதிசயமடைந்தார். தான் முதல் நாள் பார்த்தது வெறும் கனவு என்றே அவர் எண்ணினார். பாபா தமது சிசு பருவத்தில் இருந்தே யோகம் பயின்றவர். அவர் பெற்றுள்ள திறமையை ஒருவரும் அறிந்திருக்கவில்லை, அன்றி ஊக்கியும் இல்லை. தமது சிகிச்சைகளுக்கு எவ்வித பணமும் அவர் வசூலிக்கவில்லை. தமது தகைமைகளின் திறத்தின் பயனால் புகழ்பெற்று பெருமையுற்றார். பல ஏழைகளுக்கும் துன்பப்படும் மக்களுக்கும் அவர் ஆரோக்கியம் அளித்தார். வைத்தியர்களில் எல்லாம் தலை சிறந்த புகழ்பெற்ற வைத்தியரான அவர் தமது தேவைகளை லட்சியம் செய்யவில்லை. மற்றவர்களின் நன்மைக்கும் சௌகரியத்துக்குமே எப்போதும் உழைத்தார். தாங்க முடியாத பயங்கர வழிகளை எல்லாம் தாமே பலமுறை இந்த முறைகளில் தாங்கி துயருற்றிருக்கிறார். எங்கும் நிறைந்திருக்கும் மிகவும் கருணையுடைய பாபாவின் குணாதிசயத்தை எடுத்து காண்பிக்கும் அத்தகைய ஒரு நிகழ்ச்சியை இங்கு தருகிறேன், பார்க்கலாம். பாபாவின் எங்கும் நிலைத்தன்மையும் கருணையும் இருக்கும். 1910ஆம் ஆண்டில் தீபாவளி விடுமுறையின் போது பாபா துணிக்கருகில் அமர்ந்து குளிக்காய்ந்து கொண்டிருந்தார். பிரகாசமாக எரிந்து கொண்டிருந்த துணியில் விறகை நுழைத்தார். சிறிது நேரத்துக்கு பின் விறகுகளை நுழைப்பதற்கு பதில் பாபா தமது கரத்தையே துணி உள்ளே நுழைத்து விட்டார். கரம் உடனே கருகி வெந்து விட்டது. இது வேலையால் மாதவராவ் தேஷ்பாண்டையாலும் உடனே கவனிக்கப்பட்டது. உடனே அவர்கள் பாபாவிடம் ஓடினார்கள். மாதவராவ் தனது கைகளை பாபாவின் இடுப்பில் கொடுத்து சேர்த்து வலிந்து பின்னால் இழுத்து, தேவா, எதற்காக இவ்வாறு செய்கிறீர்கள் என்று கேட்டார். பின்னர் பாபா தம் உணர்வுக்கு வந்து பதிலளித்தார். தொலைதூரத்தில் உள்ள ஏதோ ஒரு இடத்தில் ஒரு கொல்லனின் மனைவி உலைக்களத்தில் இருந்த துருத்தியில் வேலை செய்து கொண்டிருந்தால் அப்போது அவளது கணவன் அவளை கூப்பிட்டான். அவள் தனது இடுப்பில் குழந்தை இருப்பதை மறந்து அவசரமாக ஓடினாள். அதனால் ஊது உலைக்களத்தில் குழந்தை நழுவி விழுந்து விட்டது.
நான் உடனே உலைக்களத்தில் கையை விட்டு குழந்தையை காப்பாற்றினேன். எனது கரங்கள் வெந்து போனதை பற்றி நான் பொருட்படுத்தவில்லை. குழந்தையின் உயிர் காக்கப்பட்டது எண்ணி நான் மகிழ்வடைகிறேன் என்று கூறியிருக்கிறார். இவ்வாறு பல அற்புதங்களை நிகழ்த்திய ஒரு பாபா குஷ்டரோக அடியவனின் சேவை பற்றியும் குறிப்பிடப்பட்டுள்ளது. மாதவராவ் தேஷ்பாண்டேயிடமிருந்து பாபாவின் கரங்கள் வெந்து போனதை கேள்விப்பட்ட நானா சாஹேப் சாந்தோர்கர் பம்பாயை சேர்ந்த புகழ்பெற்ற டாக்டரான பரமானந்த் என்பவரை அப்பாயின்மெண்ட் லிண்ட், துணி, பேண்டேஜ், துணி உட்பட மருத்துவ சாமான்களுடன் அழைத்து வந்து பாபாவின் கரத்தை பரிசோதிக்கவும் வெந்ததனால் ஏற்பட்ட தீ காயத்துக்கு சிகிச்சை செய்யவும் வேண்டிக் கொண்டார். ஆனால் பாபாவினால் இது மறுக்கப்பட்டது. அது முதற்கொண்டு பாகோஜி சிண்டே என்ற குஷ்டரோகி அடியவரால் பாபாவுக்கு சிகிச்சை செய்யப்பட்டு வந்தது. வெந்து போன இடத்தை நெய் போட்டு நன்றாக தேய்த்துவிட்டு ஒரு இலையை அதன் மீது வைத்து கட்டிவிடுவது அவரது சிகிச்சையாகும். நானா சாஹிப் பலமுறை பாபாவிடம் அந்த கட்டை நீக்கிவிட்டு டாக்டர் பரமானந்தை காயத்தை சோதிக்கவும் சிகிச்சை செய்யவும் குணப்படுத்தவும் கேட்டுக்கொண்டார். அது விரைவில் குணப்படும் என்ற எண்ணத்துடன் டாக்டர் பரமானந்தும் அதை பலமுறை வேண்டுகோள் விடுத்தார். ஆனால் அல்லாவே அவரது மருத்துவர் என்று கூறி பாபா மறுத்துவிட்டார். அவரை தமது கையை சோதிக்க அனுமதிக்கவே இல்லை. டாக்டர் பரமானந்தின் மருந்துகள் சீரடியில் உபயோகப்படுத்தப்படவில்லை. இருப்பினும் டாக்டரும் பாபாவின் தரிசனத்தை பெறும்படியான நல்ல அதிர்ஷ்டம் இருந்தது. தினந்தோறும் பாகோஜி அவர் கரத்துக்கு சிகிச்சை செய்ய அனுமதிக்கப்பட்டார். சில நாட்களுக்கு பின் கரம் குணப்படுத்தப்பட்டது. அனைவரும் மகிழ்ச்சியுற்றனர். ஏதோ லேசான வலி இன்னும் இருந்திருக்குமோ இல்லையோ என்பதை நாம் அறிவோம். தினந்தோறும் பாகோஜி தனது நியதிப்படி கட்டுக்களை தளர்த்தி நெய்யினால் அதை நன்றாக மீண்டும் தேய்த்து அழுத்தி கட்டு போடுவார். இது சாய்பாபாவின் மகா சமாதி வரை நடைபெற்றது. அவர் ஒரு முழு சித்தரானதால் இந்த சிகிச்சை உண்மையில் அவருக்கு தேவை இருக்கவில்லை. ஆனால் தமது அடியவர் மீதுள்ள அன்பின் காரணத்தால் பாகோஜியினது உபாசனையை அதாவது சேவையை முழுவதுமாக தடையின்றி நடத்த அனுமதித்தார். பாபா லெண்டி தோட்டத்திற்கு புறப்பட்ட போது பாகோஜி அவருக்கு குடைப்பிடித்து அவருடன் கூட சென்றார். துணிக்கு அருகிலுள்ள கம்பத்தருகில் பாபா அமர்ந்ததும் பாகோஜி தனது சேவையை ஆரம்பித்தார். பாகோஜி முந்தைய ஜென்மத்தில் தீவினையானார். அவர் குஷ்டரோகத்தால் அவதியுற்றுக் கொண்டிருந்தார். அவரது கைகள் சுருங்கி இருந்தன. அவர் உடம்பு முழுவதும் சீராகி மோசமாக நாற்றம் அடித்தது. வெளியில் அவர் துரதிருஷ்டவசாலியாக இருப்பதைப் போல் தோன்றினாலும் அவர் மிகவும் அதிர்ஷ்டசாலியாகவும் மகிழ்ச்சியுள்ளவராகவும் இருந்தார். ஏனென்றால் அவரே பாபாவின் முதன்மையான சேவகர். பாபாவின் நட்பினால் உண்டாகும் நன்மைகளை அடைந்தார். குழந்தை கபோடோயின் பிளேக்கு வியாதியும் அதில் பாபாவின் செயல்பாடுகள் பற்றியும் பார்க்கலாம். பாபாவின் மற்றொரு வியத்தகு லீலையை இப்போது கூறுகிறோம். அமராவதியை சேர்ந்த தாதா சாஹிப் கவடையின் மனைவி சீரடியில் தன் இளம் புதல்வனுடன் சில நாட்கள் தங்கியிருந்தார். அப்போது அவரது புதல்வனுக்கு அதிக காய்ச்சல் வந்து அது நெறிகட்டி பிளேக்காக மாறியது, அதாவது பிளேக் நோயாக மாறியது. தாயார் பயந்து போய் மிகவும் மனவேதனை அடைந்தார். பின்பு அமராவதிக்கு செல்ல நினைத்து பாபா வழக்கமாக மாலையில் சுற்று வரும்போது வாதாவுக்கு அதாவது சமாதி மந்திர அருகில் வந்து கொண்டிருக்கையில் அவருடைய அனுமதியை பெறுவதற்காக பக்கத்தில் சென்று நடுங்கும் குரலில் தனது இளம்புத்திரன் பிளேக் நோயால் பிடிக்கப்பட்டிருப்பதை தெரிவித்தார். பாபா அவளிடம் அன்பாகவும் மிருதுவாகவும், வானம் மேகங்களால் சூழப்பட்டிருக்கிறது, அவைகள் உருகி ஓடிவிடும், எல்லாம் எளிதாகவும் தூயதாகவும் ஆகிவிடும் என்று கூறினார். இவ்வாறு கூறிக்கொண்டே தமது கஃப்னி உடையை இடுப்பு வரை தூக்கி அங்கு பிரசன்னமாயிருந்த அனைவருக்கும் நன்றாக பெரிதாக முட்டை அளவிற்கு தோன்றியிருந்த பிளேக் கட்டிகளை காண்பித்து, பாருங்கள், எனது அடியவர்களுக்காக நான் எங்கனம் கஷ்டப்பட வேண்டி ஏற்கிறது, அவரது கஷ்டங்கள் எல்லாம் எனதே ஆகும் என்றார்.
இந்த சிறப்பான அசாதாரண செயலை மக்கள் பார்த்து ஞானிகள் தங்கள் அடியவர்களின் துன்பங்களை தாங்குகிறார்கள் என்று உறுதியடைந்தனர். ஞானிகளின் உள்ளமோ மெழுகை விட மிருதுவானது. உள்ளும் புறமும் அது வெண்ணெயை போன்று மிருதுவாக இருக்கிறது. எவ்வித லாபம் பெறும் நோக்கமின்றியே அவர்கள் தங்கள் அடியவர்களை நேசிக்கிறார்கள். அவர்களை உண்மை உறவினராகவும் எண்ணுகிறார்கள். இவ்வாறு பாபாவின் மகிமை ஆக சிறந்தது. மற்றவர்கள் நோயில் பாதிக்கப்பட்டாலும் அந்த நோயின் துயரத்தை தான் ஏற்றுக்கொண்டு அவர்களுக்கு நீக்கியுள்ளார். பண்டரிபுரத்துக்கு செல்லுதலும் அங்கு தங்குதலும் பற்றி பாபா வாழ்க்கையில் நடந்த சம்பவங்களை பார்க்கலாம். பாபா எவ்வாறு தம் அடியவர்களை நேசித்தார், அவர்களின் விருப்பங்களையும் முயற்சிகளையும் எங்கனம் ஆவலுடன் எதிர்பார்த்து பூர்த்தி செய்தார் என்பதை சித்தரிக்கும் ஒரு கதையை கூறிய பின்னர் இந்த அத்தியாயத்தை முடிக்கிறேன். காந்தேஷில் உள்ள நந்துர்பாரின் மல்லவார் நானா சாஹிப் சந்தோர்கர் பாபாவின் பெரும் அடியவர் ஆவார். அவருக்கு பண்டரிபுரத்து மாற்றலாகும் உத்தரவு வந்தது. சாயிபாபாவிடம் அவர் கொண்டுள்ள பக்தி படுத்தது, மிகவும் உண்மையானது. ஏனென்றால் அவருக்கு பூலோக வைகுண்டம் என்று அழைக்கப்படும் பண்டரிபுரத்துக்கு போய் தங்க உத்தரவு கிடைத்திருக்கிறது. நானா சாஹிப் அவசரமாக வேலையை ஒப்புக்கொள்ள வேண்டிய கட்டாயம் இருந்ததால் அவர் அந்த இடத்துக்கு உடனே ஒருவருக்கும் தெரிவிக்காமலும் எழுதாமலும் புறப்பட்டார். அவர் தனது பண்டரிபுரமான சீரடிக்கு ஒரு திடீர் விஜயம் செய்ய விரும்பினார். தமது விட்டோபா அதாவது சாயிபாபாவை பார்த்து வணக்கம் தெரிவித்து பின்னர் புறப்பட எண்ணினார். ஒருவரும் நானா சாஹிப் சீரடிக்கு போவார் என்று கனவுட காணவில்லை. ஆனால் சாயிபாபா இது அனைத்தையும் அறிந்தார். ஏனென்றால் அவர் கண்கள் எங்கும் வியாபித்து இருந்தன. சீரடியிலிருந்து சில மைல்கள் உள்ள நீம் காவனை நானா சாஹிப் அடைந்தபோது சீரடியில் மசூதியில் ஒரு பரபரப்பு ஏற்பட்டது. பாபா உட்கார்ந்து கொண்டு மகள் ஷாபதி, அப்பா ஷிண்டே, காசிராம் இவர்களுடன் பேசிக் கொண்டிருக்கையில் திடீரென்று நாம் நால்வரும் பஜனை செய்வோம், பண்டரிபுரத்தின் கதவுகள் திறந்திருக்கின்றன, நாம் மகிழ்ச்சியாய் பாடுவோம் என்றார். அப்போது கோஷ்டியாக அவர்கள் பாடத் தொடங்கினார்கள். அதன் பல்லவியை பார்க்கலாம். நான் பண்டரிபுரத்துக்கு போக வேண்டும், அங்கே தங்க வேண்டும், ஏனெனில் அதுவே எனது பரமாத்மாவின் வீடு என்று பாட ஆரம்பித்தனர். பாபாவும் பாடினார். அடியவர்களும் அவரை தொடர்ந்து பாடினர். சிறிது நேரத்தில் நானா சாஹிப் தனது குடும்பத்துடன் வந்து பாபாவின் முன்னால் வீழ்ந்து பணிந்து அவரை தங்களுடன் பண்டரிபுரத்துக்கு வரவும் அங்கு தங்களுடன் தங்கும்படியும் வேண்டிக் கொண்டார். அந்த வேண்டுகோள் பாபாவுக்கு தேவையாக இருக்கவில்லை. ஏனென்றால் மற்ற அடியவர்கள் நானா சாஹிப்பிடம் பாபா ஏற்கனவே பண்டரிபுரத்துக்கு போவதற்கும் அங்கு தங்குவதற்குமான ஊக்கத்துடன் இருப்பதாக தெரிவித்திருந்தனர். இதை கேட்டு நானா சாஹிப் உணர்ச்சி வசப்பட்டார். பாபாவின் காலடியில் வீழ்ந்தார். பிறகு பாபாவின் அனுமதி, உதி மற்றும் ஆசீர்வாதங்களை பெற்றுக்கொண்டு நானா சாஹிப் பண்டரிபுரத்துக்கு புறப்பட்டார். பாபாவின் கதைகளுக்கு ஒரு முடிவில்லை. ஆனால் இங்கு நிறுத்தி அடுத்த அத்தியாயத்தில் மானிட வாழ்க்கையின் முக்கியத்துவம், பாபாவின் இறந்த வாழும் வாழ்க்கை, பாயஜாவையின் சேவை மற்றும் பல கதைகளையும் கூறுகிறேன். தொடர்ந்து பாபாவின் அருளை பெற சாயப்பா டிவி யூடியூப் சேனலை ஆதரவளித்து பாபாவின் அருளை பெற்று வரும்படியை அன்போடு கேட்டுக்கொள்கிறேன். ஸ்ரீ சாயியை பணிக. அனைவருக்கும் சாந்தி நிலவட்டும். ஓம் சாய்ராம்.